Good morning, children. Welcome to our new session. In this session, we are going to continue the remaining concepts of the lesson number 9 in history, freedom struggle in Tamil Nadu. So, in the last session, we discussed about early nationalist stirrings in Tamil Nadu, introduction of freedom struggle in Tamil Nadu, Swadeshi movement, independent home rule movement, revolutionary activities in Tamil Nadu. So, this and all we discussed in the last session. So, in this session, we are going to discuss about non-Brahmin movement and the challenges to Congress, and non-cooperation movement and civil disobedience movement. So, these are the three concepts which we are going to discuss in this session. So, non-Brahmin movement and the challenge to Congress. So, non-Brahmin movement is nothing but, so non-Brahmins, they themselves organized a political organization to protect their interest in political ஏரியா. ஸோ பிராமின்ஸ் மட்டும்தான் அந்த காலகட்டங்களில் இந்தியா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கின்னு இந்திய லீடர்ஸ் எல்லாருமே ஃபைட் பண்ணாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா பிராமின்ஸாக இல்லாத சில நான் பிராமின் பாப்புலேஷன், நான் பிராமின் லீடர்ஸ் என்ன பண்ணாங்க, ஸோ இப்போ அவங்களுடைய சுதந்திர போராட்டங்கள் விருப்பங்களை தெரிவிக்கிறதுக்காகவும் எங்களாலையும் நாங்கள் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த நான் பிராமின் மூமெண்ட்டு. ஸோ இது வந்து 1912 மெட்ராஸ் திராவிட அசோசியேஷனாக நடேசனர் என்ன பண்ணுறாருன்னா இதை உருவாக்குறாரு. ஸோ அதுக்கடுத்து காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இது 1916 திராவிடன் அசோசியேஷன் ஹாஸ்டல் ஃபார் நான் பிராமின் ஸ்டூடெண்ட். ஸோ அந்த அமைப்பு மூலயமா 1916 ஸோ நான் பிராமின் பாப்புலேஷன் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் சரி, எல்லாருக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷனை வந்து நடேசன் என்றவர் அதை முக்கியமான ஒரு பதவியிலேருந்து அதை இயக்குனார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த அமைப்பில் முக்கால்வாசி எல்லாருமே நான் பிராமின்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1916 திராவிடன் அசோசியேஷன் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக உருவாக்குனாங்க. ஸோ அதனை தொடர்ந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான லீடரு நான் பிராமின் லீடர்ஸ் டிஎம் நாயர், தியாகராயர், இவங்க ரெண்டு பேரும் வந்து முக்கியமான ஒரு பங்கு வகித்தாங்க. இந்த நான் பிராமின் மூமெண்ட்டு நான் பிராமின் மக்கள் வந்து எப்படி வந்து இந்தியாவோட சுதந்திரத்துக்காகவும் இந்திய அரசியலில் எப்படி அவங்க கை கோக்கலாம், எப்படி சேரலான்ற விஷயத்துங்களை இவங்க நிறைய இடங்களில் மீட்டிங்ஸும், அதுக்கப்புறம் வந்து எழுத்து மூலியமாகவும் நிறைய பத்திரிகை மூலியமாக மற்ற நான் பிராமின்ஸ் மக்கள் எல்லாத்தையுமே சேர்த்து அவங்களுக்குள்ள ஒரு புரட்சி போராட்டத்தை உருவாக்குனாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 20 நவம்பர் 1916 ஒரு 30 நான் பிராமின்ஸு தியாகராயர் தலைமையில், ஸோ விக்டோரியா பப்ளிக் ஹால் வந்து சென்னையில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல மீட்டிங் நடந்து அங்கே என்னாச்சு கடைசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நான் பிராமின்ஸோடைய முக்கியமான கொள்கைகளை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு ஃபெடரேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஸோ இதோட நான் பிராமின் மூமெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த நான் பிராமின் மூமெண்ட் என்ன பண்ணாங்க, ஹாஸ்டல்ஸ் கிரியேட் பண்ணாங்க நான் பிராமின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த கேப் காங்கிரஸ் இந்த நான் பிராமின்ஸ் லீடர்ஸ்க்கு இந்த கேப்பை ஃபில்அப் பண்ணுறதுக்காக ஸோ இந்த நான் பிராமின்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு 30 பேர் விக்டோரியா பப்ளிக் ஹால் சென்னையில் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் போட்டு ஸோ அவங்க ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அந்த அமைப்பு பேர் தான் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஸோ இதன் மூலயமா நான் பிராமின்ஸ் வந்து என்னெல்லாம் பங்களிக்கலாம் இந்திய அரசியல் மட்டும் இல்லாமல் இந்திய காங்கிரஸுக்கும் இந்தியாவோட சுதந்திரத்துக்கும் தமிழ்நாடோட சுதந்திரத்துக்கும். அதுதான் வந்து இந்த நான் பிராமின் மூவ்மெண்ட் அண்ட் சேலஞ்ச் டு காங்கிரஸ். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் ரெப்ரெசிவ் மெஷர்ஸ். ஸோ கவர்மெண்ட்ஸ் ரெப்ரெசிவ் மெஷர்ஸ் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ பிரிட்டிஷர்ஸ் உடைய சர் சிட்னி ரெவாலட்னு ஒருத்தர் இருக்கார், ரெவாலட்னு. ஸோ அவரோட தலைமையில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க 1919. ஸோ அந்த கமிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை வேணால் எந்த காரணத்துக்கு வேணால் அரெஸ்ட் பண்ணலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து டெரரிஸ்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷனை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு அவங்களுக்கு பிடிக்காதவங்க, வேண்டப்பட்டவங்க, தேவையில்லாம எல்லாரும் மேலேயும் அவங்க சார்ஜ் ஷீட்டு கேஸ் ஃபைல் பண்ணிவிட்டு அவங்க ஈஸியாக யாரை வேணாலும் அவங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே
போட்டுடலாம். ஸோ இதனால காந்தி என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காந்தி வந்து அவருடைய குரல் கொடுக்குறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்காவில் அவர் பயன்படுத்தின சத்தியாகிரகன்ற கான்செப்ட் தான் இங்கேயும் அதே கான்செப்ட் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குறாரு இந்த ரெவல்யூட் ஆக்ட் அகேன்ஸ்டா. அது வந்து இந்தியா லெவலில் நடந்து. ஸோ தமிழ்நாட்டு லெவலில் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 மார்ச் 1919. ஸோ இந்த ஆக்டை வந்து காந்தி வந்து மெரினா பீச்சில் ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாரு, இந்த ரெவல்யூட் ஆக்ட்ன்றது ஒரு பிளாக் ஆக்ட். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய இடங்களில் புரட்சிகள் போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. காந்தி என்ன பண்ணுறாரு, மெரினா பீச் வந்து மீட்டிங்ஸ்லையும் அவர் தெரிவிக்கப்படுத்திட்டாரு. ஸோ இது வந்து ஒரு பிளாக் ஆக்ட், இதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. இது வந்து நம்மளை மறுபடியும் அடிமைப்படுத்துக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஒரு ஆக்ட் தான் சொல்லிட்டு மெரினா பீச்சில் அவருடைய பேச்சை கேட்டு அவருடைய சொற்பொழினால மக்கள் என்ன பண்ணாங்க, அங்கங்கே கொந்தளிக்க ஆரம்பிச்சு. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடங்களில் போராட்டங்கள் ஈஸியாக வெடிக்க ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சாவர வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தாங்க மெரினா பீச்சில் ஒரு நாள் ஃபுல்லாகவே. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சத்தியாகிரக சபா வந்து ராஜாஜி, கஸ்தூரி ரங்கனார், சத்யமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப், ஸோ இவங்களோட தலைமையில் மெட்ராஸ் சத்தியாகிரக சபான்னு ஒன்று உருவாக்கி, ஸோ அவங்களுடைய சார்பாக தமிழ்நாடு மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டூடெண்ட்டு, விமென்ஸு எல்லாருமே இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் காந்திக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தமிழ்நாட்டில் இவங்க ஆதரவு தெரிவித்தாங்க. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா கிளாஃபட் மூமெண்ட். ஸோ கிளாஃபட் மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜாலியன் வாலாபாக் மாசேக்கர், அது ஒரு கோர சம்பவம். அந்த கோர சம்பவத்துக்காக ஜெனரல் டயருக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்காம, பனிஷ்மெண்ட் கொடுக்காம அவருக்கு பதவி ஊக்கம் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் உலக போருக்கு அப்புறம் டர்க்கியில் இருக்கிற டர்க்கி மக்களை சேர்ந்த ஒரு தலைவர் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்கள பதவி விட்டு கீழே இறக்கி அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்கள அசிங்கப்படுத்தினாங்க. ஸோ அதனால் இந்தியாவில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம் மக்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு புரட்சி தான் இந்த கிலாஃபத் மூமெண்ட். ஸோ இது என்னைக்கு ஆரம்பிச்சு இந்த புரட்சி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17, 1920 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த புரட்சியை தொடங்கி வச்சது யார் மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌலானா ஷவுகத் அலி. ஸோ அதேமாரி வந்து இது ஆல் இண்டியா லெவலில் நடந்தது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வாணியம்பாடியில் இந்த கிலாஃபட் மூமெண்ட் முக்கியமான ஒரு புரட்சி வெடிக்கிற இடமா இருந்து அறிவிக்கப்பட்டது, தோன்றப்பட்டது. ஸோ அடுத்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு பிரிட்டிஷோடைய அரசாங்க சட்ட ரீதியாகவும் சரி எந்த ரீதியாகவும் சப்போர்ட் பண்ணாமல் ஒரு ஒத்துழையாமை இயக்கத்துக்கு பேர் தான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஸோ தமிழ்நாடு லெவலில் ராஜாஜி, ஈவே ராமசாமி என்கின்ற பெரியார், ஸோ இவங்களோட தலைமையில் இந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து மிக சிறப்பாக வந்து போராட்டத்தை தொடங்கினாங்க. ஸோ இதோட ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ், இந்துஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து பிரிட்டிஷ் அகேன்ஸ்டாக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. தட் இஸ் நோன் அஸ் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கு என்னென்ன இடங்களில் என்ன மாதிரியான போராட்டங்கள் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஒத்துழையாமை இயக்கம் அதன் கீழே என்னென்ன இடங்களில் என்னென்ன மாதிரியான போராட்டங்கள் நடந்தது பிரிட்டிஷ் அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா நோ டேக்ஸ் கேம்பெயின்ஸ் அண்ட் டெம்பரன்ஸ். ஸோ இந்த ஆல்கஹால் சம்மந்தப்பட்ட பொருள், குடிபோதைப் பொருட்கள், அதுக்கப்புறம் அந்த வரியை வந்து அதிகமாக செலுத்த சொல்லி வற்புறுத்தல், இது எல்லாத்தையும் எதிர்த்து போராடப்பட்டது தான் இந்த நோ டேக்ஸ் அண்டு டெம்பரன்ஸ் மூமெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேரா இவங்க எல்லாமே நோ டேக்ஸ் கேம்பெயின்ஸ் அண்ட் டெம்பரன்ஸ். ஸோ நோ டேக்ஸ் கேம்பெயின்ஸ் என்ன பண்ணால் தமிழ்நாடு லெவலில் தஞ்சாவூரில் ஸோ இவங்க ஆங்கிலேயர்களால் செலுத்தப்பட்ட வரியை தஞ்சாவூர் மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் செலுத்த முடியாதுன்னு உருவாக்கப்பட்ட போராட்டம் தான் இந்த நோ டேக்ஸ் கேம்பெயின். ஸோ அடுத்து டெம்பரன்ஸ் மூமெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் a movement started against the using of or selling of alcohol and liquors in Tamil Nadu especially. That is known as temperance movement or temperance campaign. So there are many refusal and agitations against this Criminal Tribes Act. So in 1921, so civil disobedience movement, Rajaji, Subramanian Sastry and Ivera were arrested due to not following the regulations of a British administration. So அரசு வெள்ளையர்களால் உருவாக்கப்பட்ட சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணாதனால தமிழ்நாட்டில் இருக்கிற சில முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல்
இங்கிலாந்தோடைய இளவரசி ஜனவரி 22 13 ஜனவரி 22 இந்தியாவுக்குள்ளே வரதுனால, தமிழ்நாடுக்குள்ளே வரதுனால, ஸோ தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் இந்திய மக்கள் எல்லாருமே வந்து அவங்க வரத்தை புறக்கணித்தாங்க, எதிர்த்தும் போராட ஆரம்பித்தாங்க. ஸோ கடைசியில் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் என்ன ஆச்சு, எப்படி வித்ரா ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூபியில் சௌரி சௌரான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல காந்தி கூட போராட்டத்தில் இன்வால்வ் ஆன சில மக்கள் போலீஸ் ஸ்டேஷனை இமீடியட்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபயர் பண்ணிட்டாங்க, கொளுத்திட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக காந்தி அந்த நான் கோஆப்ரேஷன் ஒத்துழைமை இயக்க மூமெண்ட்டை கைவிடப்பட்டது. ஸோ ஸ்வராஜிஸ்ட் ஜஸ்டிசைட்ஸ் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ காங்கிரஸ்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 குரூப்பாக பிரிஞ்சாங்க. ஒன்று வந்து நோ சேஞ்சஸ், இன்னொன்று வந்து ப்ரோ சேஞ்சஸ். நோ சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒட்டுமொத்தமாகவே வெள்ளையர்களுடைய அரசியல் அமைப்பு, அவங்கள ஆட்சிகள் எல்லாத்தையுமே எதிர்க்குது. அவங்க எதுவும் எதிர்க்காமல் ஸோ கவர்மெண்ட்டுக்கு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஃபேவராக போயிடலாம் அப்படின்னு சொல்கிறது தான் நோ சேஞ்சஸ். ஸோ ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி நம்ம ஜெயிக்கணும், தே ஆர் கால்ட் அஸ் ப்ரோ சேஞ்சஸ். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, ராஜாஜி வந்து காந்தியோட ஃபாலோயரு. அவர் கூட பிரிட்டிஷ் கவுன்சில்ஸ்குள்ளார இருந்துட்டு நம்ம எலெக்ஷனில் போட்டி போட்டு கான்ஸ்டியூஷனல் ரீதியாக நம்ம ஜெயிக்கணுன்றது தான் இவங்க நோ சேஞ்சஸ். ஸோ கஸ்தூரி ரங்கனார், எம்ஏ அன்சாரி, ராஜாஜி இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க, ப்ரோ சேஞ்சஸ். ஸோ இந்த கவுன்சிலை ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணாங்க, பைக்காட் எதிர்த்து போராட ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்வராஜ் பார்ட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அதோட முக்கியமான தலைவர் யாராவது பார்த்தீங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா யார் ஸ்வராஜ் பார்ட்டியை லீட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசனார், சத்யமூர்த்தி. ஸோ இவங்க 2 பேரும் தலைமையில் தமிழ்நாட்டுக்குள்ளார ஸ்வராஜ் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஆல் இண்டியா லெவலில் சித்தரஞ்சன் தாஸ் அண்ட் மோதிலால் நேரு தலைமையில் ஸ்வராஜ் பார்ட்டி ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து சைமன் கமிஷன் பைக்காட். ஸோ ஆல் இண்டியா லெவலில் சைமன் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிட்டி, சைமன் கமிஷன் தலைமையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அந்த கமிட்டி பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஒட்டுமொத்த அரசியலுக்கு எதிராகவும் நம்மளுடைய சுதந்திரத்துக்காகவும் எந்த ஒரு ஃபேவரான விஷயமும் அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணலை, எந்த ஒரு பெனிஃபிட்டும் கொடுக்காதனால அதை எதிர்த்து போராடு, அந்த கமிட்டியே வெளியே கொடி எதிர்த்து போராடின ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன். ஸோ அந்த கமிஷனை எதிராக போராடப்பட்ட ஒரு பைக்காட் பண்ணதான் சைமன் கமிஷன் பைக்காட். அவங்களுக்கு எதுவும் நிறைய கருப்பு கொடிகளை ஏந்தி மக்கள் என்ன பண்ணாங்க, அங்கங்கே எங்கெல்லாம் அவங்களுடைய அந்த அமைப்பு போகுது அப்படின்னு கேள்விப்பட்டாலும் அந்த இடங்கள்லாம் போராட்டங்கள், கடையடைப்பு தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் ஸ்டூடெண்ட்ஸு, லாயர்ஸு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்களுடைய பயிற்சியும் அந்த ட்ரைனிங்கில் இருக்கும் எல்லாத்தையும் அந்த ட்ரைனிங் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ இதனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உண்டாச்சு. ஸோ 18 பிப்ரவரி 1929 தான் இந்த சைமன் கமிஷனை எதிர்த்து தமிழ்நாட்டிலையும் மற்ற இடங்களிலும் கருப்பு கொடி ஏந்தி மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை உருவாக்குனாங்க. ஸோ அடுத்த கான்செப்ட் நம்ம சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவுக்குள்ள வெள்ளையர்கள் அரசாங்கத்தை ஒழிக்கணும், நம்ம நாட்டுக்கு ஒட்டுமொத்த கம்ப்ளீட்டாக இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணுன்றது தான் சிவில் டிசோபீடியன்ட். ஸோ அதை பார்த்தீங்கன்னா பூர்ண ஸ்வராஜ், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸை பேஸாக வச்சுக்கிட்டு ஸோ காந்தியோட தலைமையில் தமிழ்நாட்டில் ஸ்பெஷலாக 1927 கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும், பூர்ண ஸ்வராஜ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு புரட்சி வெடிக்குது. ஸோ தட் இஸ் நோன் அஸ் பூர்ண ஸ்வராஜ் அண்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். ஸோ லாகூர் செஷனில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் லாகூர் செஷனில் பூர்ண ஸ்வராஜ் வேணுன்றத அது ஒரு முக்கியமான கோலாக அடாப்ட் பண்ணிட்டு ஜனவரி 26, 1930 நேஷ்னல் ஃப்ளாகை ஜவஹர்லால் நேரு முதல்ல ரிவர் ரவி ஆற்றங்கரை ஓரத்தில் சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடியை, அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் கொடியை ஏற்றுறாரு. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா சால்ட் மார்ச் டு வேதாரண்யம். சால்ட் மார்ச் டு வேதாரண்யம் எப்படின்னா காந்தி வந்து எப்படி தந்தி மார்ச் போனாரோ அதே மாதிரி ஸோ இந்திய கொள்கைகள் மற்றும் இந்திய லீடர்ஸோடைய டிமாண்ட் எதையுமே அக்செப்ட் பண்ணாதனால காந்தி என்ன பண்ணுறாரு, சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அதை உப்பு சத்தியாகிரகமாக மாற்றி 12ஆம் தேதி மார்ச் 1930 அந்த விஷயத்தை தொடங்குறாரு. ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளார ராஜாஜி அந்த விஷயத்தை அவரும் ஃபாலோ பண்ணி அவர் ஒரு உப்பு சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. தட் இஸ் நோன் அஸ் சால்ட் மார்ச்.
வேதாரண்யம். ஸோ வேதாரண்யத்துலேருந்து அந்த சால்ட் மார்ச் தொடங்கி திருச்சிராப்பள்ளியில் தொடங்கி அதுக்கப்புறம் வேதாரண்யத்தில் அது முடியுது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா சால்ட் மார்ச் டு வேதாரண்யம். ஸோ ஆல் இண்டியா லெவலில் காந்தி அந்த உப்பு சத்தியாகிரகம் தொடங்குறாரு. தமிழ்நாடு லெவலில் ராஜாஜி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் கூட பார்த்தீங்கன்னா 12 வாலண்டியர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதையும் தவிர்த்து நிறைய லீடர்கள் எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் ராஜாஜிக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. ஆல் இண்டியா லெவலில் காந்திக்கும் நிறைய சப்போர்ட் கிடைச்சிது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் நிறைய இடங்களில் நிறைய இந்த சத்தியாகிரகிஸ் எல்லாரையுமே கைது செய்யப்பட்டாங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க மெட்ராஸ் ப்ராவின்ஸில், மெட்ராஸ் பிரசிடென்சியில். ஸோ அதுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா சால்ட் சத்தியாகிரகம் நிறைய பேர் வாண்டடாக வந்து நிறைய பேர் பங்கேற்றாங்க. பங்கேற்றவங்க எல்லாரையும் தூத்துக்குடி, தரவைகுளம் இந்த மாதிரி இடங்களில் அங்கங்கே அவங்கள தடை செய்யப்பட்டு அவங்கள அங்கங்கே கைது பண்ணி ஆங்கிலேயர் அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்கள ஜெயிலில் போட்டு அடைச்சாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ருக்மணி லக்ஷ்மிபதி வாஸ் ஃபர்ஸ்ட் உமன். ஸோ இந்த மாதிரி இந்த உப்பு சத்தியாகிரகம் எதிர்த்து போராடின முதல் பெண்மணி. அவங்களையும் ஃபைன் போட்டு அவங்களையும் தூக்கி ஜெயிலில் போட்டு அரெஸ்ட் பண்ணி அவங்களுடைய போராட்டத்தையும் தகர்த்தாங்க. முதல் பெண்மணி யார் பார்த்தீங்கன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. ஸோ பாஷ்யம் பாப்புலர்லி நோன் அஸ் ஆர்யா, அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜனவரி 26, 1932 தமிழகத்தில் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ்ன்ற இடத்துல இந்திய கொடியை ஏற்றி சுதந்திரம் வேணும், பூர்ண சுவராஜ் கம்ப்ளீட் வேணும் என்று போராட ஆரம்பித்தாங்க இந்த தமிழ்நாட்டில். ஸோ மார்ட்டியர்டம் ஆஃப் திருப்பூர் குமரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1932 ஜனவரி 11. ஸோ திருப்பூரில் குமரன் என்ற ஒரு ஆள் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஸோ நாட்டுக்காக சுதந்திரம் வேணும்னு அவருடைய அடிச்சே சாகடிக்கிற வரைக்கும் அவர் கொடியை கையில் ஏந்தினே இறந்து போனார். அதுதான் பார்த்தீங்கன்னா மார்ட்டியர்டம் ஆஃப் திருப்பூர் குமரன். ஸோ இந்திய சுதந்திர போராட்டத்தில் கொடியை ஏந்தினே அடி வாங்கி உயிரிழந்ததுனால அவரை கொடிகாத்த குமரன் என்றும் அவரை அழைக்கப்படுவார். ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி. ஸோ 1937 அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சவுத் இண்டியன் ஜஸ்டிஸ் பார்ட்டியும் சரி சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன் பார்ட்டியும் தோக்கடிக்கப்படுது. ஸோ ஏனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து 1937 மிகவும் ஒரு ஃபேமஸான சுச்சுவேஷன், மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பாப்புலரான ஒரு கட்சியாக இருந்தது. ஸோ அதனால் ஈஸியாக என்னாச்சுன்னா ராஜாஜி தலைமையில் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறாங்க. சேலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்புக்கான வரியை ஃபஸ்ட்டு ஒழிச்சு கட்டுறாங்க. ஸோ அடுத்து சில அதுக்கப்புறம் அந்த அன்டச்சபிள் உமன் கோயிலில் வந்து கோயிலுக்குள்ளார வேற்று ஜாதி மக்கள் யாரும் உள்ள வரக்கூட அந்த விஷயத்தையும் ஒழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டேக்ஸ் வரி இந்த மாதிரி ரெவன்யூ கலெக்ட் பண்ண எல்லாத்தையுமே இவங்க ஒழிக்கிறாங்க. ஸோ இதனை தொடர்ந்து என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக காங்கிரஸ் மினிஸ்ட்ரி வந்து ஜெயிச்சுட்டே வந்தது. காலப்போக்கில் என்ன செகண்ட் வேர்ல்டு வாரில் காங்கிரஸ் மினிஸ்ட்ரியை கன்சல்ட் பண்ணாமலே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு செகண்ட் வேர்ல்டு வாரில் நம்ம இந்தியாவை இன்வால்வ் பண்ணனால ஸோ இமீடியட்டாக பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இந்திய அரசாங்கம் செயல்பட்டது. அந்த கவர்மெண்ட்டு காங்கிரஸ் என்ன பண்ணி தான் ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்டி இந்தி எஜுகேஷன் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஸோ அந்த காலகட்டங்களிலே ஈவேரா அப்புறம் நார்த் இந்தியனில் இருக்கிற சில மக்கள் என்ன பண்ணுறாங்க லீடர்ஸு இந்தின்ற மொழியை எல்லா மாநிலங்கள்லையும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஸ்பெஷலாக வந்து இந்தியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி திணிக்க ஆரம்பித்தாங்க. ஸ்கூலு காலேஜ் எல்லா இடங்களையும் கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணுங்க திணிக்க ஆரம்பிச்சதுனால ராஜாஜி மினிஸ்ட்ரி திணிக்க ஆரம்பித்ததுனால ஸோ அதை எதிர்த்து என்ன பண்ணுறாரு ஈவேரா போராட ஆரம்பித்தார். ஸோ தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் முஸ்லீம் லீக் இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க இந்த ஆன்டி இந்தி எஜுகேஷன் ப்ரோக்ராமுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா 2 பேர் அதில் இறந்து நடராஜனும் தாளமுத்தும் இறந்தும் இந்த போராட்டத்தில் ஜெயிலில் உயிரிழந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சி டு மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா 1200 பேர் போராடினாங்க. கூட பார்த்தீங்கன்னா ஈவேராவும் அரெஸ்ட் பண்ணப்பட்டு எல்லாரையும் ஜெயிலில் போட்டு கொடுமையான வன்கொடுமைகளை அனுபவிக்கப்பட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து காங்கிரஸ் மினிஸ்ட்ரி ரிசைன் பண்ணதுனால ஸோ மெட்ராஸோடைய கவர்னர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பவரை எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இந்த போராட்டங்கள்லாம் வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ஹிந்தி கம்பல்சரி சப்ஜெக்டாக ஒழிச்சிட்டாங்க. ஸோ இதோட இந்த லெசன்ஸ் முடியுது. 9th லெசனு. வில் சி நெக்ஸ்ட் லெசன் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.